கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைய இரவு ஜெப வேளையிலே நாம் சங்கீதம் 128 தியானித்து விட்டு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் மிகுந்த ஆசீர்வாதத்தினால், அவருடைய மகிமையான மேன்மையான ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும், வானத்திலும் பூமியிலும் உண்டாகுகிற சகல மேன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் மனைவி மற்றும் குழந்தைகள் குடும்பத்தோடு வரவேண்டிய ஆசீர்வாதத்திற்கான வழி என்ன என்பதை குறித்து இந்த வேதத்திலே திட்டமாய் சங்கீதக்காரன் வெளிப்படுத்துகிறார். ஐயா, 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை நாம் தியானிப்போம். அருமையானவர்களே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் தன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவான். உனக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கும். ஐயா, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எவன் பாக்கியவான், யார் பேர் பெற்றவனாய் பாக்கியவானாய் வாழ்ந்து சிறந்திருக்க முடியும் என்றால், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, ஐயா அவருடைய கற்பனைகள் கட்டளைகளின்படி நடக்கிறவன் எவனோ அவனே பாக்கியவான். அவன் தன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவான். ஐயா, அப்படி நடக்கிற ஒரு மனிதனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே கவனியுங்கள், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லும் பொழுது, என் கையின் பிரயாசத்தை வேறு யார் சாப்பிட முடியும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, இன்று அற்புதமான சில மனிதர்களுடைய கையின் பிரயாசங்களை அந்நியர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சிலருடைய கையின் பிரயாசங்களை யாரோ சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சாப்பிட முடியவில்லை. ஐயா, சம்பளத்தை வாங்குகிறார்கள், வேறு யாரோ அதை பெற்றுக்கொண்டு போகிறார்கள். உங்களுக்கு தெரியும், இது போன்ற சூழ்நிலைகள் அநேகரை வாட்டி வதைக்கிறதை நாம் பார்க்க முடியும். அநேகர் இது ஒரு சாபமாகவே அவருடைய குடும்பங்களிலே நிரந்தரமாய் தங்கி இருப்பதை பார்க்க முடியும். ஆனால் இந்த சூழ்நிலை மாறும், நிச்சயமாக மாறும். அருமையான தேவ பிள்ளைகளே, அதை மாற்றத்தான் இன்று கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஐயா, அவனுடைய ஆகாரத்தை, பிரயாசத்தை, அவனுடைய வருமானத்தை அந்நியர் சாப்பிடுவதில்லை. நீதிமான்களின் கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ஐயா, நீதிமான்களாய் வாழுங்கள், கர்த்தருக்கு பிரியமானபடி வாழுங்கள், கர்த்தருடைய கற்பனைகளை கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள். நீதிமான்களின் கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அதை யாரும் மாற்ற முடியாது. அது எந்த சூழ்நிலையும் அதை பறித்துக் கொண்டு போக முடியாது. எந்த சூழ்நிலையும் அதற்கு விரோதமாக வர முடியாது. இன்னும் பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு மனிதன், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். எத்தனை அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். உன் மனைவி, அவனுடைய மனைவி அவன் வீட்டோரங்களில், அவளுடைய கணவன் கூட அவளுடைய வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல, ஐயா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறவர்களாய் வீட்டை சுற்றிலும் இருப்பார்கள். அவருடைய வாழ்க்கையை சுற்றிலும் வாழ்ந்து சிறந்திருப்பார்கள். இன்னும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல உங்கள் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். நீங்கள் பிள்ளைகள் அற்றவர்களாய் மாறுவதில்லை. என்ற சூழ்நிலையிலும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பக்கத்தில் வளர்க்கப்படுவார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, உங்கள் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஐயா, இந்த கர்த்தருக்கு பயந்த மனிதனுடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். இது ஆசீர்வாதம் கர்த்தர் தருகிறது. உங்கள் சந்ததியின் மேல் கர்த்தர் தமது ஆவியையும், உங்கள் சந்தானத்தின் மேல் அவர் தமது ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று வாக்கு தருகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, மனைவியுடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இல்லை என்றால் கலங்கி போகாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்படியானால் கர்த்தருக்கு பயந்த ஒரு நீதியான வாழ்க்கையை, ஐயா ஒரு சுத்தமான வாழ்க்கையை வாழ பழங்கிக் கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இன்னும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஐயா, நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பீர்கள்.
கர்த்தர் சீயோனில் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், நீங்க என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என்ன கொடுமையான சூழ்நிலையில் இன்று இருந்தாலும் சரி, அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள், எத்தனை கொடுமைகள், பாடுகள் இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடங்கள், அதற்கு பிரயாசப்படுங்கள், அதை முதலே முன்னிறுத்துங்கள். பாருங்கள், தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன வேண்டுமோ இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், எருசலேமின் வாழ்வை காண்பீர்கள். ஐயா, அந்த வாழ்வை நீங்கள் காணும் பொழுது, நீங்கள் தண்ணீர்களை கடக்கும் பொழுது தண்ணீர்கள் உங்கள் மேல் புரளுவதில்லை. ஆறுகளை கடப்பீர்கள், ஆறுகள் உங்களை என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. அக்கினியில் நடப்பீர்கள், நீங்கள் வேகாதிருப்பீர்கள். அக்கினியில் நடந்தாலும் அக்கினி ஜுவாலைகள் உங்கள் பேரில் பற்றாது. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. எருசலேமின் வாழ்வை நீங்கள் காணும் பொழுது அருமையான தேவ பிள்ளைகளே, இத்தனை பெரிய கிருபைகளை, இத்தனை பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். தண்ணீரை கடக்கும் பொழுதும் கர்த்தர் தண்ணீர் போன்ற பிரச்சனைகள், ஐயா, ஆறுகளை கடப்பது போன்ற கடக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள், அக்கினியை கடப்பது போன்ற, ஓ லார்ட், மரண இருளின் பள்ளத்தாக்கு போன்ற கொடுமையான பிரச்சனைகளின் மத்தியிலே மரணத்தின் ஊடே நடப்பது போன்ற சூழ்நிலையில் நீங்கள் நடந்தாலும் அக்கினி ஜுவாலை உங்கள் பேரில் பற்றாது. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தண்ணீரை கடக்கும் போதும் கர்த்தர் உங்களோடு இருப்பார். எந்த பிரச்சனை இருக்கும் போதும் கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். பாருங்கள், 6ஆம் வசனம் கடைசி வசனத்திலே, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அருமையான பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீர்கள், நிச்சயமாய் காண்பீர்கள். எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பீர்கள். நிச்சயமாய் உங்கள் ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவார், சந்தேகமே இல்லை. ஒரே ஒரு நாள் ஒரு தீர்க்கதரிசி, பாருங்க, ஒரு ஏசாயா தீர்க்கதரிசி வந்து எசேக்கியா ராஜாவிடம் சொல்லுகிறார், உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து. கர்த்தர் சொல்லுகிறார், இன்றோடு உன் வாழ்க்கை முடிய போகிறது. ராஜா கிட்ட வந்து அப்படி சொல்லிட்டு அவர் வெளியே போறார். அப்படியே இன்றோடு கதை முடிஞ்சு எல்லாத்தையும் முடிச்சிருங்க, வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துங்க சொல்லிட்டு வெளியே போகிற தீர்க்கதரிசி வெளியே போகும்னே இந்த தேவ மனிதன், இந்த அற்புதமான ராஜா சுவர் பக்கமாக திரும்பி, என் தேவனே, என் விண்ணப்பத்தை கேளும், என் ஆயுசுக்கு நாட்களை நீட்டித்து தாரும் என்று கேட்ட அந்த கண்ணீரின் விண்ணப்பத்தை கர்த்தர் கண்டு 14 வருஷங்களை நீட்டித்து கொடுத்த அதே கர்த்தர் இன்றும் உங்களுக்கு, நீங்கள் என்ன வியாதியில், என்ன கஷ்டத்தில், என்ன மரண இருளில் இருந்தாலும் சரி, அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பீர்கள். இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பீர்கள். ஐயா, நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள், ஆனால் நீங்கள் கடன் வாங்காதிருப்பீர்கள். பயப்படாதிருங்கள். இன்று எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றுவார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்கிறாரே, நீங்கள் கலங்காதிருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறதுனால் நாமும் நம் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவோம் என்பதில் மாற்றமில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இன்று எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், இந்த சங்கீதம் 128 கர்த்தர் சொல்லிய எல்லா ஆசீர்வாதங்களும், மகா மேன்மையான, அற்புதமான, அதிசயமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் உச்சம் தலையிலே வந்து பலிக்கும். கர்த்தர் அப்படியே செய்வார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, அந்த ஜெப வேளையிலே நம்மோடு இணைந்திருக்கிற, ஆவியாய் இருக்கிற கர்த்தரும் இணைந்திருக்கிற, கர்த்தரும் கிரியை செய்கிற இந்த நல்ல ஜெப வேளையிலே கர்த்தாவே, நம்மோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், ஒவ்வொரு ஜனங்களையும் உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இன்று உம்முடைய பிரமாணங்களை இவருடைய இருதயங்களிலே எழுதும்படியாய், ஐயா, இவர்கள் மீது உம்முடைய கண்களை வைத்து இவர்களுக்கு ஆலோசனை சொல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் தொடர்ந்து பரிசுத்த ஆவியினால், ஐயா, துணையாளரும் தேற்றரவாளருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியினால் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் செம்மையான பாதையிலே நடத்தும்படியாய், நீதியான பாதையிலே நடத்தும்படியாய் தேவரீர் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை, ஐயா, நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அப்பா, இவர்கள் செழித்து பாக்கியவான்களாய் வாழும்படியாய் இதில் சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைகள், நல்ல வாக்கு தத்தங்கள் எல்லாம் இவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய்
இந்த பிள்ளைகளை உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஐயா, இவர்கள் கையின் பிரயாசங்களை, இவருடைய வருமானங்களை இனி அந்நியர் சாப்பிடுவது இதோடு நின்று போகட்டும், இதோடு நின்று போகட்டும். ஐயா, இவருடைய கையின் பிரயாசங்கள் இவர்கள் பிள்ளைகளும் சாப்பிட்டு இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கட்டும். இவர்கள் வெளியே புறப்பட்டு சென்று கொளுத்த கன்றுகளை போல வளருவார்கள் நீ சொன்னீங்களே சுவாமி. நீங்கள் வெளியே புறப்பட்டு சென்று கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் என்று சொன்னது போலவே ஐயா, உம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து வாழ்ந்து செழித்திருக்கட்டும். மனைவி, கணவன், அப்பா, குழந்தைகள், குடும்பம் முழுவதும் கர்த்தருக்குள்ளே வளர்ந்து வாழ்ந்து செழிக்கும்படியாய். ஆமென் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இதோ இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதத்திலே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வந்து பலிக்கும்படியாய் இன்று ஒரு மாறுதல் உண்டாகட்டும். இன்று இவர்களுடைய பாவங்களை ஐயா உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் மறுபடியும் ஒரு முறை கழுவுவீராக சுவாமி. உம்முடைய பரிசுத்த இரத்தம் இவர்களை பரிசுத்தமாக்கட்டும். ஐயா, உம்முடைய நியாய பிரமாணங்கள், ஐயா உம்முடைய கற்பனைகள், கட்டளைகளை கைக்கொண்டு உம்முடைய வழியிலே நடப்பதற்காய் ஆவியானவர்களை நடத்தும்படியாய் உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. என் தேவனே, சீயோனில் இருந்து இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஐயா, இவர்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காணும்படியாய் இவர்கள் எங்கே நடந்தாலும் சரி ஐயா, இவர்கள் தண்ணீரை கடக்கும் பொழுதும், ஆறுகள் போன்ற பிரச்சனைகளை கடக்கும் பொழுதும் ஐயா, அக்னியாய் அவித்துவிடும் அழித்துவிடும் போன்ற பிரச்சனைகள் ஊடே இவர்கள் நடக்கும் போதும் கர்த்தாவே உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். ஜீவனுள்ள நாளெல்லாம் இவர்கள் எருசலேமின் மகிமையான மகிழ்ச்சியான வாழ்வை காணட்டும். இவருடைய பிள்ளைகளை காண்கிற பெரிய பாக்கியங்களை கர்த்தர் கொடுப்பீராக. ஐயா, இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை இவர்கள் காணும்படியாய், இவர்களும் இவர்களுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்படும்படியாய், ஆசீர்வதிக்கப்படும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. அருமையான பிள்ளைகளை உபத்திரப்படுத்த எந்த சத்துருவுக்கும், எந்த பொல்லாத பிசாசுக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. யாரும் இவர்களை சிறைப்படுத்தி கொண்டு போக அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே சிறைப்பட்ட பிள்ளைகள் மீட்கப்படுவார்களாக. குடும்பங்கள் வாழ்ந்து சிறந்திருக்கட்டும். இவருடைய பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கட்டும் சுவாமி. இவர்கள் அப்பா உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இவர்கள் வாழ்ந்து சிறந்து பேறு பெற்ற சாட்சிகளாய் எழும்பும்படியாய் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கும் சபைக்கும் ஐயா வீட்டிற்கும் நாட்டிற்கும் ஒரு உற்சாகமான சாட்சிகளாய், தூண்களாய் இந்த பிள்ளைகளை மாற்றுவீராக, ஆசீர்வதிப்பீராக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென், ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகள், உங்கள் மனைவி, உங்கள் கணவன், உங்கள் குடும்பம் இன்று இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயந்து சகோதரியே சகோதரனை நீங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் இப்படியான அற்புதமான ஆசீர்வாதங்களினால் உங்களை மாற்றுவார். இந்த மாற்றம் இன்று தொடங்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. ஏன்னா கர்த்தருடைய இரத்தம், நீங்க ஜெபிக்கும் பொழுதே கர்த்தருடைய இரத்தம் உங்களை பரிசுத்தமாக்கும். நீங்கள் மனம் திரும்பி ஐயா உங்க பரிசுத்த இரத்தத்தினால என்ன கழுவுங்க, இனி பாவம் செய்ய மாட்டேன், இனி தவறு செய்ய மாட்டேன், இனி நீதிமானா வாழ்வேன் நீங்க சொல்லும் பொழுதே நீங்க பாருங்க, நீங்க பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் உங்கள் குடும்பமும் ரட்சிக்கப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், மேன்மை அடைவீர்கள். வாழ்ந்து சிறந்திருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. இதை அநேகருக்கு அனுப்பவும், ஷேர் பண்ணவும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்து விடாதிருங்கள். அடுத்தவர்களையும் என்கரேஜ் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.